ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ரேஷன் பாம் ஆயில் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நம்ம ஏதாவது பலகாரம் இல்லை அப்பளம் வடகம் பொரிக்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. அது அப்படியே யூஸ் பண்ணுறது நல்லதில்லை. அதனால் ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் நான் வந்து எண்ணெயை கட் பண்ணி ஊற்றிருக்கேன். பாம் ஆயிலை ஊற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வந்துருச்சு. பபிள்ஸ் வந்தால் நல்லா காஞ்சிருச்சு ஓரளவுக்கு. இப்போ அடுப்பை நல்லா சிம் பண்ணிக்கலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு பபிள்ஸ் வந்த உடனே சிம்மில் வச்சுடுங்க. வச்சுட்டு இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புளி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளியை நல்லா இப்படி தட்டி வச்சுருக்கேன். அதுக்கு நடுவில் வந்து கல்லுப்பு வச்சுக்கலாம். கொஞ்சமாக கல்லுப்பு வச்சுட்டு அதை வந்து அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கலாம். நல்லா அப்படியே பால் மாதிரி அந்த உப்பு வெளியில் வந்தால் வெடிக்கும் எண்ணெய். அதனால் உப்பு வந்து வெளியில் வராத அளவுக்கு நல்லா வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு இஞ்சி எடுத்து லைட்டாக அப்படி தட்டி வச்சுருக்கேன். இது 3 தான் தேவையான பொருள் நமக்கு முறிக்கிறதுக்கு. நம்ம இந்த மாதிரி முறிச்சிட்டு யூஸ் பண்ணும்போது எண்ணெய் வந்து இந்த கிளைமேட்டுக்கு அப்படியே வந்து திக்காகவே இருக்கும். அது உறைஞ்சி போயிருக்கும். அதுவும் அந்த மாதிரி இல்லாமல் நல்லா லிக்விடாக இருக்கும். பார்க்குறதுக்கு நல்லெண்ணெய் மாதிரி இருக்கும். நம்ம இதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணால் நமக்கு அந்த பித்தம், தலை சுற்றுறது அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா க்ளோஸ் பண்ணிக்கோங்க. உப்பு கொஞ்சம் கூட வெளியில் தெரியாத அளவுக்கு நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இதை வந்து உள்ளே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு அப்படியே இந்த இஞ்சியையும் அப்படியே சேர்த்துடலாம். இப்போ இது ரெண்டும் நல்லா கருகி வரும். கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே நம்ம எடுத்துடலாம் புளியை. இங்கே பாருங்கள், புளி நல்லா எப்படி கலர் மாறிடுச்சு. நம்ம என்ன கலரில் போட்டோம் அது என்ன கலரில் இருக்குது பாருங்கள், நல்லா கருப்பாயிடுச்சு பார்த்தீங்களா. இந்த ஸ்டேஜில் நம்ம புளியும் அதுக்கப்புறம் இஞ்சியும் அப்படியே எடுத்துடலாம். இப்போ எண்ணெய் பாருங்கள் தெளிவாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி தான் இருக்கும் நமக்கு கடைசியாக யூஸ் பண்ணுற வரைக்கும். இந்த எண்ணெய் இப்படியே தான் இருக்கும். பாம் ஆயில் வந்து வாங்கிட்டு வந்து அப்படியே யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணவே மாட்டோன்றவங்களுக்கு பிரச்சனை இல்லை. யூஸ் பண்ணுறவங்க சில பேர், நிறைய பேரே யூஸ் பண்ணுறவங்க, நானே யூஸ் பண்ணுவேன். நான் வத்தல், அப்பளம் இதெல்லாம் பொரிக்கிறதுக்கு, பூரி சுடுறதுக்கெலாம் நான் பாம் ஆயில் யூஸ் பண்ணிக்குவேன். ஆனால் இதை இந்த மாதிரி முறிச்சிட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது அதில் வந்து நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ரீஃபண்ட் ஆயில் மாதிரியே தான் இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பாம் ஆயில் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள்.